மனதில் ரொம்ப குழப்பங்கள் இருக்குது, ரொம்ப தெளிவில்லாமல் இருந்துட்டுருக்கோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் லைஃப்பில் வந்து ஒன்று படம் பொழுது ரொம்ப மன வருத்தங்கள் இருக்குது. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, சாமியினுடைய நாமத்தை சொல்லு, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வா, எதுனா ஒரு விளக்கேற்றி ஒரு சாமிகிட்ட வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட போய் பேசினாலும் கண்ணில் திட திட திடன்னு தண்ணி வந்துடுது, அப்படியே அழுக வந்துடும். நம்ம யார் நம்ம வருத்தத்தை சொல்கிறது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாது, ஒருவேளை இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரி, இந்த மாதிரி மனதில் இப்போ இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீர்றதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் சார், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் வந்து 2 விதமான முறைகளை சொல்கிறேன். நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீங்களோ கடைபிடிச்சிக்கலாம். அதாவது கோலங்கள் போடுற வழக்கங்கள் இருந்தால் சுவாமிக்கு முன்னாடி நட்சத்திர கோலங்கள், கரெக்டாக நட்சத்திர கோலங்கள் போடுங்க. நட்சத்திர கோலங்கள் 1, 2, அது திருப்பி 3, 4, 5, 6, 6 கோலத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கேற்றணும். 6 கோலங்கள்லையும் நடுவில் விளக்கு, அந்த மண் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும். திரி வந்து கிழக்க பார்த்து எரியணும். அப்படி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை நினைத்து தியானம் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பேப்பரில் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் நட்சத்திரத்தை அந்த நட்சத்திர கோலம்னு சொல்லுவாங்களே, நட்சத்திரம் போடுறது முக்கோணம், அந்த முக்கோணத்தை பார்த்திங்கன்னா ஒரு 54 டைம்ஸ் அப்படியே போடுங்க. நடுவில் வந்து முருகர் துணை, நடுவில் இல்லை சிவபெருமான் துணை, இல்லை பெருமாள் துணை, என்ன சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அம்பாள் துணை, அப்படி எழுதிகிட்டே வாங்க. 54 டைம்ஸ் எழுதிகிட்டே வாங்க. 54 டைம்ஸ் எழுதி அதை அப்படியே கையில் வச்சு நல்லா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணி சாமிகிட்ட வச்சு சந்தன குங்குமம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பாருங்களேன், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் போயிடும்.